Good morning students, this is 6th class English. Okay, so already we saw this full lesson. The lesson is the sea turtle. So நம்ம already எல்லா lessons பார்த்து நம்ம finish பண்ணிட்டோம். நம்ம turtles பற்றி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட habits, அதோட kinds, அது என்னெல்லாம் பண்ணும், அது எங்கே வாழுது, அதை எப்படி நம்ம காப்பாற்றணும், நம்ம ஆமைகளை வந்து எப்படி காப்பாற்றணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த லெசனோட choose the answers and vocabularies and filling the blanks இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ shall we start? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் choose the correct answers. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ ஆன்சர்ஸ் கரெக்டாக டிக் பண்ணலாம் இந்த நம்ம பார்த்த லெசன்லேருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் the dash is a biological relative of tortoise. Okay, the answer is sea turtle. Okay, second one is in India's coastal waters we can see a species of dash turtles. நம்ம இந்தியாவில் நிறைய kinds of sea turtles பார்க்கலாம். Okay, the answer is sea turtle. Then third one is sea turtles come to the shore to dash. எதுக்காக sea turtles வந்து ஷோர்ஸ்க்காக வருது? lay their eggs. Okay, the answer is lay eggs. It is a problem for a sea turtles to come ashore because dash. எதுக்கு? அனிமல்ஸ் அண்ட் பீப்புள் ஹண்ட் தம். எதுனால டாட்டாய்ஸ்க்கு ப்ராப்ளம்ஸ் வருது? நம்ம அனிமல்ஸும் நம்ம மனுஷங்களும் அதை ஹண்ட் பண்ணுறதுனால அதோட குறையுது. ஓகே, ஸோ ஃபிஃப்த் ஒன் இஸ் டர்ட்டல்ஸ் ஃப்ளிப்பர்ஸ் ஹெல்ப் டு எதுக்கு? ஸ்விம் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸ்விம் பண்ணுறதுக்கு. ஸோ ஆன்சர் இஸ் ஸ்விம். சிக்ஸ்த் ஒன் இஸ் சீ டர்ட்டில் camouflages its need by tossing sand on it to incubate eggs in the warmth of the sun. எதுக்காக இந்த மாதிரி பண்ணுது? அதோட எக்ஸை வந்து இன்குபேட் பண்ணுறதுக்காக தான் எல்லாமே பண்ணுது. ஓகே, ஸோ நவ் வி வில் சி த vocabulary. ஓகே, ஸோ இந்த vocabulary எப்படி எழுதணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த வேர்டை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பீச். அதுக்கு அவங்க என்ன மேக் பண்ணியிருக்காங்கன்னா, வி லைக் டு பிளே இன் த சாண்டி பீச். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் சாண்டி பீச். ஸோ அந்த பீச்ன்ற வார்த்தை இதில் வரும். ஸோ த சேம் வைஸ் டர்ட்டில். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டர்ட்டில். ஸோ ஆன்சர் இஸ் டர்ட்டில் இஸ் அ சி அனிமல். ஓகே, நவ் தென் சாண்ட். தேர்ட் ஒன் இஸ் சாண்ட். டர்ட்டில் எக்ஸ் இன்குபேட் அண்டர் த சாண்ட். ஓகே, தென் ஸ்லாஷ். I like to slash the mangoes. Okay, then coastal. Coastals-னா நிறைய துறைமுகங்கள். Okay, India have a lots of coastals. Okay, then shore. Shore-னா என்ன? கரை. Okay, turtle lay their eggs in the sea shore. Okay, then come to the sea section. First one is tiny hatchlings fall dash to many predators. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எந்த வேர்ட், அதாவது நம்மளோட உச்சரிப்புகள் கரெக்டாக இருக்கும், அதோட மீனிங்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதுக்கான எந்த வேர்டு அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம டிக் பண்ணுறது தான் இப்போ நம்மளோட வேலை. ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு எந்த வேர்டு கரெக்டான இருக்கும்? ப்ரே. ஃபஸ்ட் ஒன்று ஸ்ப்ரே பண்ணுறது, செகண்ட் ஒன்று ஸ்ப்ரேனா இரையாகிறது. ஸோ விச் ஒன் இஸ் கரெக்ட்? ப்ரே. ஸோ செகண்ட் ஒன் இஸ் ப்ரே, தட் இஸ் ஆன்சர் இஸ் ப்ரே. Second one is sea turtles live their dash whole life in the sea. இல்லை எது கரெக்டான ஆன்சர்? whole. Okay, the answer is whole. The turtle come ashore only during the dash night or night. nightனா இரவு, nightனா படை வீரர்கள். So which one is correct? night. So night is right answer. The predators follow the dash scent of the turtles to eat their eggs. Which one is correct? Scent. Okay, the female turtles lay eggs and go back to the dash C or C. Which one is right? C. Okay, so another crossword boosters என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, this word rhymes with seen. இந்த இது வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க இந்த வேர்டை, நம்ம அதை கரெக்டாக எடுத்து இந்த காலமில் நம்ம ஃபில் பண்ணணும். ஓகே, புசில் மாதிரி தான். ஸோ திஸ் வேர்ட் ரைம்ஸ் வித் சீன்.
seen, that is not right. Seen. Okay, so fill பண்ணனும் first one seen. This animal has 2 horns and a spotted coat. எந்த அனிமலுக்கு ரொம்ப ஹாட் spotted coat இருக்கும், horns இருக்கும்? Deer. Okay, the spelling is deer. So நம்ம cross எழுதணும் second one deer. Third one is, this is a huge sea animal. இந்த pictureல எது huge sea animal? Whale. Okay, நம்ம அந்த whale third numberக்கு நேரா cross எழுதணும். Okay, then fourth one is sound like hair. அப்புறம் hair இவங்க சவுண்ட் கொடுக்குமா கொடுக்காது? அப்போ அதோட கரெக்ட் மீனிங் என்ன? hair which means முயல். ஓகே, HARE நம்ம ஸ்ட்ரைட்டா hair எழுதணும். then fifth one shines brightly. இந்த பிக்சர்ல எது ரொம்ப பிரைட்டா ஷைனா இருக்கு? sun. ஓகே, the answer is sun. so fifth one ல கிராஸா sun எழுதணும். SUN. okay, SUN, sun. then final one is rhymes with load. load ன்றது கரெக்ட்டா? no, that is right word is road. okay, நம்ம 6th one ல ராசா road அப்படினு fill பண்ணனும். okay, so the final answer is match the two halves of the sentence and read them. okay, நம்ம இப்ப என்ன பண்ணனும்னா sea turtles, அதுனா என்ன பண்ணும்? sea turtles வந்து எப்படி இருக்கும்? come ashore to lay eggs, நம்ம மேட்ச் பண்ணனும். okay, so first answer is first. hatchlings have a cut open the leathery eggshell. okay, third one is a turtle uses its front flippers to swim. okay, many factors threaten the survival of sea turtles. So this is the all answer, students. okay, you can practice this for the test. okay, thank you.